உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். சுயமரியாதையும் தன்மானமும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம். அதே போல தன்னுடைய உரிமைகளையும் யாருக்காக விட்டுக் கொடுக்கக்கூடாது. வரலாறு நெடுக பார்த்தோம்னா தமிழர்கள் தங்களுடைய உரிமைக்காகவும் சுயமரியாதைக்காகவும் தன்மானத்திற்காகவும் தன் உயிரை கூட கொடுத்துருக்காங்க போரிட்டு. ஆனால் தன்மானத்தை விட்டு கொடுத்து கிடையாது. இப்போ என்னன்னா, திமுக கூட்டணியில் தன்னுடைய சுயமரியாதைக்காகவும் தன் கட்சியினுடைய தன்மானத்திற்காகவும் தமிழர்களுடைய உரிமைக்காகவும் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கின்றார் அண்ணன் வேல்முருகன். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஊடகத்தின் மூலமாக முதல்ல வாழ்த்துக்கள். பிரதாப் ஆகிய நானும் உங்களை ரொம்ப வாழ்த்துறேன். ஏன்னு கேட்டால், உங்களுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் பார்த்து மற்றவர்களும் திருந்த வேண்டும் நினைக்கிறது நான். ஏன்னா அவர்களை நம்பி மிகப்பெரிய கூட்டம் இருக்கின்றது. அவர்கள் தான் தங்களுக்கான தலைவர்கள் என்று ஒவ்வொரு இயக்கமும் கட்சியெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு இந்த சீட்டுக்காக அல்லது நோட்டுக்காக அந்த திமுக இருக்காங்கன்னு தெரியல. ஏன்பா நீ கண்டி திமுக ஓட்டு போடல என்ன ஆகும்? என்ன ஆகும்னா, பிஜேபி உள்ளே வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடும், மதவாதம் உள்ளே வந்துடும். சரி, உள்ளே வந்தால் என்ன நடக்கும்? உள்ளே வந்துட்டா எங்கே பார்த்தாலும் சாதிய சண்டை, மத கலவரங்கள், கொலை, கொள்ளை, வன்புணர்வு, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் இருக்கும். எப்போ பிஜேபி உள்ளே வந்துட்டா. இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு? பிஜேபி உள்ளே வராமலேயே இன்னும் சொல்ல போனால் அதிமுகவினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியை விட திமுகவின் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வன்புணர்வு, சாதிய மோதல்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன சாட்சின்னா, குற்ற ஆவண காப்பகத்தில் போயிட்டு அறிக்கை எடுத்து பாருங்க. கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியை விட இந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் சாதிய பிரச்சனைகள், கொலைகள், கொள்ளைகள், வன்புணர்வுகளாம் ஏற்பட்டிருக்கா இல்லையான்றதை நீங்களே எடுத்து பாருங்க. அப்போ இந்த திமுக இருக்கு இல்லையா, இவங்க பாஜக விட மோசமானவங்க. எப்படிப்பா பாஜக விட மோசமானவங்க இருக்க முடியும்னா, இருக்க முடியும். பாஜக மேலே என்னென்ன அலிகேஷன் வைக்கிறியோ அதனால் திமுக மேலே நடக்குதா? அதே போல் பாஜகவை நீ பெருசாக இந்த குடும்ப கட்சி, ஒரு குடும்பம் மட்டுமே சொத்து சேர்க்குதுப்பா, இந்த குடும்பம் மட்டும்தான்ப்பா மன்னர்களாக இருக்கிறாங்க, இவங்க மட்டும் தான் எங்கள் ஆட்சி செய்ய முடியும் சொல்ல முடியாது. குறைந்தபட்ச ஒரு ஜனநாயகத்தன்மை வச்சுருக்காங்க. இப்போ ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரசிடென்ட் ஆகுறது, அதே போல் பழங்குடி சமூகத்தில் பிரசிடென்ட் ஆகுறது, இது போல விஷயங்கள், பேருக்காத அமைச்சரவை கொடுக்குறது, அப்புறம் அங்கே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு தான் பிரதமர், அப்படிலாம் வர முடியாது. அங்கே இந்துத்துவ சிந்தனையா அப்படிதான், அவ்வளோ அது மட்டும்தான். ஆனால் இங்கே தம்பி, நீ ஐயா கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னால் உனக்கு திமுகவோட தலைவராவதற்கு தகுதி கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் திமுகவின் சார்பாக முதலமைச்சராவதற்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது என்பதை அவங்க ஏற்றுப்பாங்க. நம்ம ஏன் ஏற்றுக்கணும்? அப்போ தெரியுதுங்களா? திமுக என்பது பாஜகவை விட மோசமான கட்சி தமிழ்நாட்டிற்கு. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். ஆனால் வேல்முருகன் சீட்டு கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட் ரொம்ப கிளியராக சொல்கிறார், சீட்டு கூட பிரச்சனை கிடையாது, நான் தேர்தல் அடிச்சு வெளியே போய் கூட போராடுமா, ஆனால் தமிழருடைய உரிமை முக்கியம். அப்படி என்னப்பா உரிமை? ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஓபிஎஸ் அவருடைய ஆட்சி காலத்தில் டிஎன்பிசியை யார் வேணால் எழுதலாம். அப்புறம் நீ தமிழ் கற்றுக்கிட்டு பாஸ் பண்ணுற, உங்களுக்கு வேறு ஒரு டிஎஸ்பி ஆகலாம், அதுக்கப்புறம் டெப்டி கலெக்டர் ஆகலாம், டிஎன்சி எல்லா கொஸ்டினையும் வாங்கிக்கலாம். இதை நிறுத்துங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நிறுத்த மாட்டுறாங்க. எல்லா மாநிலத்திலும் அவரவர் மாநிலத்திற்கென்று தான் வேலை வாய்ப்பு என்று சட்டம் இயற்றப்படுகின்றது. கர்நாடகா, இவங்க சொல்கிறாங்களே, நீ வடக்க போய் பாரு, அங்கே தான் போய் பார்க்கணும். பீகார் என்னவா இருக்குது, குஜராத்தில் என்னவா இருக்குது, ஆனால் இங்கே என்னவா இருக்குது? அப்போது தமிழருடைய வேலை தமிழர்களுக்கு தான் என்று ஏன் சட்டம் இயற்ற முடியவில்லை? ஏன்னா கிடக்கு தமிழர்களுக்கான ஆட்சி கிடையாது. இது முழுக்க முழுக்க பிறமொழியாளர், இன்னும் சொல்ல போனால் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தராங்க. இது இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஒன்றே ஒன்று கேட்குறேன் நான், இதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்கள் போங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம திமுக ஆமாப்பா திமுக தமிழர்களுக்கான இயக்கம் தான். எந்த விதத்தில் விசிகாவை விட இல்லை தேமுதிகவை விட விசிகா கம்மியாக? விசிகா சொன்னால் அப்புறம் அதுக்குள்ளே வந்துடுவாங்க. தேமுதிகவோட விசிகா கம்மியாகிடுச்சு. சரி, இந்த விஷயத்தை வருவோம் நம்ம. இப்போது இந்த வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, இதில் ஏற்ற மாட்டுறாங்க, இதை கொண்டு போய் போனால் நிராகரிக்கிறாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலையம், திமுக என்னைக்காவது மக்கள் பக்கம் நின்னது கிடையாது. பூர்வ குடியில் அவலத்தில் நீங்கள் வெளியேற்றம் பண்ணாதீங்க, அவங்களுக்கு உரிய பட்டா வழங்க, பண்ணுறதே இவங்க தான் பண்ணுவாங்க. எங்கே கேட்டால் ஹைகோர்ட்டுடைய ஆர்டர். ஏன் நீ கவர்மெண்ட் நீ கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியுமே. இது வரைக்கும் எந்த ஸ்டெப் எடுத்தது கிடையாது. அப்போது தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பில் இவர்களுக்கு அக்கறை கிடையாது. சாதி வாரி கணக்கெடுப்பு எங்ககிட்ட இல்லை. அப்போ மற்ற ஸ்டேட்டில் எப்படி எடுக்கிறாங்க? அது வேறு, அது இது வேறு. நீங்கள் எடுங்க முதல்ல. ஏன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இங்கே தமிழ் சமூகங்கள் எத்தனை, பிறமொழியாளர்கள் எத்தனை, யாருக்கான வேலை வாய்ப்பில் யார் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். அப்போ இங்கே ஒரு கம்மியான பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஆளுமை செலுத்துவது, ஆதிக்கம் செலுத்துவது முதலமைச்சர் நடக்காது. தமிழ் விழிப்புணர்வு ஆயிடுவான். அப்போ அதை தடுக்கிறார்கள். அதனால்தான் இந்த அரசு திட்டமிட்டு
சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கின்றது. ஏன் எடுக்க முடியல உங்களால்? எங்ககிட்ட அதிகாரம்னா மற்ற ஸ்டேட்டாக எப்படி எடுக்கிறாங்க? அப்போ கூட செல்லாது, அது மத்திய அரசு தான் எடுக்க முடியும். நீ எடுத்தால் தானே தெரியும். அப்போ எடுத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கா இல்லையா? அப்போ இதையுமே பண்ண மாட்டோம். இப்போ மீனவருடைய பிரச்சனை, ஈழத்தமிழருடைய பிரச்சனை, இந்த எந்த பிரச்சனைக்குமே தமிழுடைய வாழ்வுரிமை சாதனையில் உங்களுக்கு அக்கறை கிடையாது. இப்போ வன்னிய சமூக மக்கள் தங்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வந்து நிறைவேற்றினாங்க. அதன் பிறகு அது சுப்ரீம் கோர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ராமதாஸ் அவர்கள் சொன்னார் இல்லையா, உன்னை பார்க்கறதுக்கு நான் வரணுமாங்க அப்படின்னு கேட்டார் இல்லையா? அந்த அளவுக்கு அவர்களால் விரக்தியில் இருக்காரு. சரி, அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும். இப்போது சீட்டுக்கு வருவோம். நம்ம போன முறை அண்ணன் வேலுமுருகனுக்கு ஒரு சீட்டு கொடுத்தீங்க. நான் ஒன்று கேட்குறேன், தேமுதிக விட வந்து அண்ணன் டிவிக்கு நம்ம வேலுமுருகன் கட்சி வந்து எதில் வந்து உங்களுக்கு குறைஞ்சி போயிருக்கு? எவ்வளோ ஒரு மோசங்க இதெல்லாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 மாவட்டங்களில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அவருக்கு. நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. சாதிய வாக்குகளாக நீங்கள் பார்த்தாலும் அண்ணன் அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கா இல்லையா? தேமுதிக இருக்கா? நான் ஓப்பனாக சொல்கிறேன், தேமுதிகவிற்கு வாக்கு இருக்கா? இல்லை. என் ஊரில் கிடையாது. இப்போ என்னுடைய தொகுதி திருத்தணி தொகுதி, என்னுடைய தொகுதியில் அருண் சுப்பிரமணியன் ஒருத்தர் எம்எல்ஏ ஆனார். அப்புறம் அதிமுக போய் ஐக்கியமாயிட்டார். அவர் தேமுதிக அதிமுக கொண்டு வின் பண்ண தொகுதியிலே இன்னைக்கு ஒரு ஆள் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க என்ன இருக்குன்னு எடுத்து பாருங்க. அப்போது நீங்கள் என்ன அடிப்படையில் கொடுக்குறீங்க? விஜயகாந்த் என்கின்ற ஒரு மனிதரை வைத்து அவங்க மிகப்பெரிய ஒரு லாபம் பார்த்தாங்க. அந்த பேருக்காக நீங்கள் சீட்டு வந்து ராஜ்யசபா, அதுவும் ராஜ்யசபா கொடுக்குறீங்கன்னா அப்போ இது திமுகவிற்கு என்ன பாசம்? அது மொழி பாசமா, என்ன பாசமா? என்ன பாசம் சொல்லுங்க. நீங்கள் ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறோன்னா ராஜ்யசபா கொடுக்குறோம், ஒரு நியாயம் இருக்கணும். ஏதோ நீ காங்கிரஸ் கூட கொடுத்துட்டியோ, அது வந்து இந்தியா ஆட்சி செஞ்ச கட்சி, பல உருட்டுக்கெல்லாம் வந்துடும். அப்புறம் என்னைக்குனா ஒரு நாள் இந்தியாவில் வந்து இந்தி கூட்டணி வரும், அன்றைக்கி ராகுல் காந்தி பிரதமர் வரும். சரி, இதெல்லாம் உங்களுடைய கனவுகள் நிறைவேற வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி கலந்து போயிடுவோம். தேமுதிக என்ன கொடுத்தீங்க நீங்கள்? அப்போ இவ்வளவும் பண்ணுறீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன? அப்போ இந்த திமுக கூட்டணியில் இன்றைக்கு ஒரு மானமுள்ள தமிழனாக அண்ணன் வேலுமுருகன் வெளியே வந்திருக்காரு. ஏன்னு கேட்டால் அவருக்கான உரிய இடப்பங்கிலும் கொடுக்க மாட்டீங்க, தமிழுக்கான உரிமையை நிறைவேற்ற மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இது? அப்போ எவ்வளவு ஒரு மோசமான ஒரு இயக்கத்தை, ஒரு கட்சியை இவர்கள் ஆதரிக்க சொல்லி, அப்படி நீ ஆதரிக்கலாம் பிஜேபி உள்ள வந்துடும், RSS உள்ள சொல்லிட்டு பூச்சாணி காட்டுறாங்கன்னா இந்த கட்சியை வெட்ட வெளிச்சமாக அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் திரை போட்டு நீங்கள் காட்டியிருக்காரு. அவர் தனிச்சு நிற்கிறாரோ இல்லை பல பேர் கூட்டணி சேர்ந்து நிற்கிறாரோ, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அந்த ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக தன் கட்சியும் தன்னையும் அங்கே அடமானம் வைக்க அவர் விரும்பவில்லை. முதலமைச்சர் நல்லா இருக்கிறாரு, ஆனால் ஒரு கோரிக்கைன்னு போனால் மதிக்க மாட்டுறாங்க. அண்ணன் சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த அரசு, இந்த திமுக எங்களை பார்த்து கேட்குது, பெரிய பெரிய கட்சியை வாய முன்னுறாங்க. யார்? இவங்க சொல்லக்கூடிய பெரிய கட்சி CPM, CPI, VCK, காங்கிரஸ், மதிமுக, இவங்களே அமைதியாக தான் இருக்காங்க. நீனாப்பா ஒரு எம்எல்ஏ வச்சுன்னு நீ வந்து என்கிட்ட கோரிக்கைலாம் கொடுத்து நீ உதவி செஞ்சு நின்றுருக்க, இதெல்லாம் பண்ண முடியாது. அப்போனா வந்து அசட்டை பண்ணுறாங்க. நீ சீட்டு தரவோட பிரச்சனை கிடையாது, தமிழர்களுடைய உரிமையே நீ நிறைவேற்ற பண்ணால் அப்போ தமிழகத்தை காப்போம் அப்படின்னா எங்கே காப்பாற்ற போகிறீங்க? நீங்கள் யாரை காப்பாற்ற போகிறீங்க? எதை மீட்டு போகிறீங்க நீங்கள்? அப்போ இதை தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வெட்ட வெளிச்சமாக திரை போட்டு காட்டியிருக்காரு. அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சுயமரியாதை உணர்வு மற்றவங்களுக்கு ஏன் இல்லைன்னு தெரியல. மற்றவங்க எல்லாரையும் எடுத்துங்க, குறிப்பிட்ட ஒரு கட்சியை கூட நான் சொல்ல விரும்பலை. இப்போ நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா VCKவின் தலைவர் அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்கிறது, அவ்வளோ துக்கமாக மன வருத்தமாக ஒரு வீடியோ பேசுகிறாரு. நமக்கு சொற்ப எண்ணிக்கை தான் கிடைக்கும், இருந்தாலும் இங்கு தான் இருப்போம் என்று. ஏன் இருக்கிறாருன்னு தெரியல. இப்போ இந்த சொற்ப எண்ணிக்கை தான் கிடைக்கும் என்று தெரிந்தும் இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. இப்போ நமக்கு வெளியே வந்தால் ஜெயிச்சிட முடியுமா அவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கிற சூழல் அப்படி தான் இருக்குது. எனக்கு அந்த சூழல்லாம் புரியுது. ஆனால் ஃபைட் பண்ணோம் இல்லையா? அது பேரம் பேசுறது கிடையாது. நம்முடைய சுயமரியாதை, நமக்கான பங்கினை விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணோம். சண்முகம் அவர்கள் ஃபைட் பண்ணுறாரு, இவங்க ஏன் வந்து ஃபைட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. VCK இந்தியா கூட்டணி, இங்கே கூடிய திமுக கூட்டணியில், ஏன்னா இந்தியா கூட்டணி உருவாக்குறது அண்ணனுக்கு தான் மிக முக்கியமான பங்கு இருக்கு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி, இந்த திமுக கூட்டணியிலே திமுகவுக்கு பிறகு பெரிய கட்சி, வாக்கு வங்கி உள்ள கட்சி, எல்லா ஊர்களும் கிளை இருக்கக்கூடிய கட்சி, ஓட்டு போடக்கூடிய கட்சி VCK. ஆனால் அந்த VCKக்கு போன முறை 6 கொடுத்தோம்ல, அந்த 6 வேணுன்னா கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், CPIக்கு 5 கொடுத்தோம், வாங்கிக்கினாங்க. மதிமுகவுக்கு 4 கொடுத்தோம். இத்தனைக்கும் வந்து 4 என்ன 3 உதயசூரியன், 1 தனிச்சின்னம். அப்போது உங்களுக்கு வேணால் 6 கொடுக்குறோம். யாருக்கு? VCKக்கு. அப்படி இல்லையா 7, அதுக்கு மேலாம் வாய்ப்பு இல்லை. அப்போ அண்ணன் என்ன சொல்கிறார், இப்போது 10க்கு குறைவாக கிடைத்தால் கூட நாம் ஏற்றுக்கொள்வோம். எப்படி சொல்ல முடியுதுன்னு தெரியல நமக்கு. ஏன்னா
அண்ணன் திருமாவர்களே இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலும் பட்டியல் சமூகத்தை விட்டுருங்க, உண்மையான விசிகா ஒருத்தரப்பா இல்லையா, அண்ணன் திருமாவிற்காக கொடி பிடித்து சாலையில் அமர்ந்து இந்த கட்சியை வளர்ப்பதற்காக பல போலீஸ் பிரச்சனையெல்லாம் மேற்கொண்டு கட்சியை வளர்த்துருப்பான் இல்லையா. அப்போ அவனுக்கு என்ன தோணும், என்ன தலைவர் இவ்வளோ குறைவாக போயிட்டாரு, காங்கிரஸ் விட நம்ம எந்த இடத்துல குறைவாயிட்டோம், ஆனால் தேமுதிகவோட இடத்துல குறைவாயிடும். கண்டிப்பாக தேமுதிக விசிகோட அதிகமான சீட் கொடுப்பாங்க, இல்லை விசிக இணையாக கொடுப்பாங்க. ஆல்ரெடி ஒரு ராஜ்யசபா எம்பியை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது பெரிய ஒன்று தான். அப்போ இதையுமே வாங்கிட்டீங்க தான் நீங்கள். இப்போ விசிகாவை திமுக எப்படி பார்க்கின்றது, அவர்களை ஒரு பறையருக்கான கட்சியாக, ஒரு 3 மாவட்டத்திற்கான கட்சியாக, 4 மாவட்டத்திற்கு கட்சியாக தான் திமுக பார்க்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி வெளிப்படையாக தங்களை வன்னியர்களுக்கான கட்சி என்று சொல்லிக் கொண்டாலுமே கூட அவர்களுக்குண்டான உரிய பங்கீடை பெறுவதற்கு அவர்கள் ஒரு நாளும் மறுத்தது கிடையாது. அதில் அவங்க சமரசமானதுமே கிடையாது. குறைந்தபட்சம் 15 தொகுதிக்கு மேலே வாங்குவார் இதே அன்புமணி அவர்கள். பாமக பிரிஞ்சு இருக்குது, அப்பா மகன் சண்டை, அதெல்லாம் ஓரம் கட்டுங்க. பாமக அன்புமணி அவர்கள்கிட்ட இருக்கும் வரைக்கும் 15 தொகுதிக்கு மேலே வாங்குவார். அதுக்கு குறைவாக வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 18 20 சொல்லியிருந்தாங்க. என்னுடைய கணிப்பு 15 தொகுதிக்கு மேலே. 15 தொகுதினா நம்ம வன்னியர்கள் சமுதாயமாவது இங்கே தென் மாவட்டங்கள்லாம் பொண்ணை இடிக்க மாட்டாங்க. ஆனால் பறையர் சமுதாயம் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் பறவை வாழக்கூடிய சமுதாயம். திமுக பார்வையில் அது பறையர்களுக்கான கட்சி என்று பார்த்தாலுமே கூட இந்த கட்சிக்கு கொடுக்க வேண்டிய பிரதிநிதித்துவம் என்பது ஒரு 12வது நீ கொடுக்குவானா. என்னுடைய கணிப்புப்படி விசிகாலாம் சாதாரண 15 வாங்கணும். அதை தான் அவங்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய அந்த 18% இருக்கு இல்லையா, எஸ்சிகளுக்கான 18ல் 3 பிடுங்கி அறுதறி கொடுத்துட்டு மீதி 15 வச்சுருக்காங்க. அந்த கணக்கு கூட வச்சுக்கோங்க, 15ஆவது கொடுக்கணும் நீ. ஆனால் கொடுக்கலையே. அப்போது விசிகாவை இந்த திமுக எப்படி பார்க்கின்றது, அவர்களை ஒரு பறையருக்கான கட்சி என்று பார்க்கின்றது. அண்ணன் திருமா இவ்வளோ வேதனையாக இவ்வளோ நெருக்கடி மத்தியில் ஒரு வீடியோ வெளியிட வேண்டிய அவசியமே ஏன்னு தெரியல. ஏன் ஃபைட் பண்ண மாட்டேறான்னு தெரியல. எங்களுக்குன்னு பார்த்தோம் க்ரெடிபிலிட்டி இருக்குது, அதை நாங்கள் இழக்க மாட்டோம். என்னென்ன க்ரெடிபிலிட்டி, நம்முடைய உரிமை, நம்ம பெரிய கட்சி. நீங்கள் போனீங்கன்னா அதிமுக உங்களுக்கு கண்ணை முன்னு 10-15 சீட்டுக்கு மேலே கொடுப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் வாங்கினவங்க தான். அதிமுகலையும் 10 தொகுதி வாங்கியிருக்கீங்க, திமுகலையும் 10 தொகுதி வாங்கியிருக்கீங்க. இப்போ வாங்க முடியல, ஏன் கூட்டணி அதிகமாகிடுச்சு. சாதியை கொலையை நியாயப்படுத்தி பேசக்கூடியவர்களெல்லாம் கூட்டணியில் வைத்து கூட 2 சீட்டு கொடுக்குறாங்கண்ணே. அங்கே நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், அதை யோசிச்சுங்க. எல்லா ஜாதி ஓட்டும் வேணும் தான் திமுகவுக்கு, உங்கள் ஓட்டு மட்டுமே 10 நான் சொல்லலை. ஆனால் சமூக நீதின்னு சொல்கிறீங்களே, அதை சமூக நீதி இயக்கம்னு சொல்கிறீங்களே, அதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. எப்படி சமூக நீதி இயக்கமாகாது? ஆணவ கொலை நியாயப்படுத்தணும் கூட வச்சுப்ப ஆணவ கொலை சட்டத்தை இயற்ற மாட்டேன் நீ கேட்டால் குழு போகிற சொல்லிட்டு நீங்கள் ஏமாத்திடுவீங்க. இவங்களுக்கு அண்ணன் திரும்ப ஓட்டு கேட்பார். திருமானனே சொன்னாலும் விசிகாவை சாதல் வாக்களிக்க மாட்டாங்க. நான் சொல்ல, அவர் போகிற லைவ்லேயே போய் எழுதுறாங்க. ஆனால் ஓட்டு போட மாட்டேன்னா இவ்வளோ ஒரு மோசமாக நம்ம ஏற்றுக்க முடியாது. ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம ஜெயிச்சா மட்டும் நம்ம அமைச்சரோட இடமா கொடுக்க போகிறோம், இல்லைன்னா திரும்ப துறை முதலமைச்சராக போகிறோம், இல்லை வேற என்ன விசிகாவில் துறை முதலமைச்சராக போகிறோம். எதுவுமே கிடையாது, அமைச்சர் எதுவுமே கிடையாது. உனக்கு ஒரு வாரியம் கூட கொடுக்க மாட்டது இல்லையே. அப்போ ஏன் அப்படின்ற உணர்வு எல்லாருக்குமே வருதா வரலையா? ஆதவர்ஜுனாவுடைய கருத்தை நான் பெருசாக எப்பவுமே ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு அதில் பெரிய உடன்பாடுமே கிடையாது. ஆனால் நேற்று ஒன்று சொல்கிறாரு, ஒரு வார்த்தை அண்ணன் திருமாவர்களை பார்த்து. அண்ணன் திருமா அழாத குறைதான் அந்தளவு பேசுகிறாரு. இந்த திமுக இப்படி அவரை கபலீகரம் பண்ணுகிறது அப்படின்றத வெளிப்படையாக சுட்டி காட்டுறாரு. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளிருந்து ஒருத்தர் போனார், நம்மளை முதலமைச்சராக சொல்லிட்டு போயிட்டு விஜய் ஆக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அவருடைய பல கருத்துக்களும் உடன்பாடு இல்லை தான். ஆனால் நேற்று அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா ஓகே சரிதான் போல், உண்மை அவ்வளோதானே. ஏன்னா அவ்வளோ பேசுகிறாரு. அப்போ இந்த திமுகவினுடைய பண்ணையார் தனத்தை, பெரியண்ணன் தனத்தை அண்ணன் வேல்முருகன் புரிந்து கொண்டு சுயமரியாதையோடு வெளியேறிட்டார். திருப்பியும் திமுக வருதோ திமுக வராமல் போதோ, ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் சுயமரியாதை என்பது முக்கியம். அப்படி ஒன்று இவ்வளோ ஜெயிக்க வச்சு உங்களுக்கு எந்த ஒரு லாபம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கூட இருக்கிறவங்கன்னா சிலவற்றை பார்க்குறவங்களே தெரியல, கட்சிக்கு மாதிரிலாம் எனக்கு தெரியல. நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் விசிகாவை தான் நான் சொல்கிறேன். நான் வேல்முருகர்கள் சுயமரியாதையோடு வெளியேறிட்டார். மீதி பேர்லாம் என்ன அப்படின்றது அவங்க தான் சொல்லணும். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.